10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.9ல் 1வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின்வரும் தொடர்களின் கூடுதல் காண்க. சப்டிவிஷன் 1 1 + 2 + 3 + டிட்டோ 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 + 60. சப்டிவிஷன் 2 3 + 6 + 9 + டிட்டோ 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 + 96. சப்டிவிஷன் 3 51 + 52 + 53 + டிட்டோ 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 + 92. சப்டிவிஷன் 4 1 + 4 + 9 + டிட்டோ 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 + 225. சப்டிவிஷன் 5 6² + 7² + 8² + டிட்டோ 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 + 21². சப்டிவிஷன் 6 10³ + 11³ + 12³ + டிட்டோ 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 + 20³. சப்டிவிஷன் 7 1 + 3 + 5 + டிட்டோ 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 + 71. அதாவது 7 சப்டிவிஷனில் தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமாப்பா? தீர்வு. சப்டிவிஷன் 1 1 + 2 + 3 + டிட்டோ 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 + 60. முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இங்கே n 60. சரியா? அப்போ 60 × 60 + 1/2. 60 × 61/2. இப்போ அடித்து கொடுக்கணும். 2 2 32 60. 30 × 61 பெருக்கணும்னா 1830 கிடைக்கும். சரியாப்பா? 1 + 2 + 3 + டிட்டோ 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 + 60 = 1830. சப்டிவிஷன் 2 3 + 6 + 9 + டிட்டோ 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 + 96. இங்கே 3 6 9ன்னு இந்த தொடர் வரிசையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இல்லை. அப்போ இதை மாற்றி எழுதலாம். 3 வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டோம்னா 3 × 1 + 2 + 3 + டிட்டோ 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 + 32. இப்போது 3 × 1 3, 3 × 2 6, 3 × 3 9, 3 × 32 96. சரியா? இப்போது முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இங்கே ஏற்கனவே 3 இருக்கிறனால 3 × n × n + 1/2. சரியா? இங்கே n என்னப்பா? 32. அப்போ 3 × 32 × 32 + 1/2. 3 × 32 × 32 + 1 என்னப்பா கிடைக்கும்? 33 கிடைக்கும். 33/2. அடித்து கொடுக்கலாமா? 2 2 2 மிச்சம் 1 6 12. அப்போ நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 3 × 16 × 33 கிடைக்கும். சரியா? இப்போ 16 × 33 பெருக்குனிங்கன்னா 528 கிடைக்கும். அப்போ 3 × 528 பெருக்கணும்னா 3 24 மிச்சம் 2 32 6 2 8 3 5 15 1584 கிடைக்கும். 3 + 6 + 9 + டிட்டோ 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 + 96 = 1584. சப்டிவிஷன் 3 51 + 52 + 53 + டிட்டோ 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 + 92. நமக்கு முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே 51லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்படி மாற்றி எழுதலான்னா 1லேருந்து 92 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சி அதிலிருந்து 1லேருந்து 50 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சி அதை கழிக்கணும். சரியாப்பா? இப்போ 1 + 2 + 3 + டிட்டோ 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 + 92 மைனஸ் 1 + 2 + 3 + டிட்டோ 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 + 50. முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இங்கே இதில் n 92, இதில் n 50. சரியா? 92 × 92 + 1/2 மைனஸ் 50 × 50 + 1/2.
அப்போ என்னப்பா கிடைக்கும் 92 இன்ட்டு 92 ப்ளஸ் ஒன்றுனா 93 பை 2 மைனஸ் 50 இன்ட்டு 50 ப்ளஸ் ஒன்றா 51 பை 2 அடித்து கொடுக்கலாமா 2 2 4 2 8 மிச்சம் 1 6 12 இந்த சைடு அடித்து கொடுக்கலாமா 2 2 25 2 50 மிச்சம் என்னப்பா இருக்குது 46 இன்ட்டு 93 மைனஸ் 25 இன்ட்டு 51 46ஐயும் 93ஐயும் பெருக்கணும்னா 4278 கிடைக்கும் மைனஸ் 25ஐயும் 51ஐயும் பெருக்குனீங்கன்னா 1275 கிடைக்கும் சரியா 4278லேருந்து 1275 கழிச்சோன்னா 3003 கிடைக்கும் சரியாப்பா 51 ப்ளஸ் 52 ப்ளஸ் 53 ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 92 = 3003 அடுத்தது சப்டிவிஷன் 4 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 225 இந்த தொடர் வரிசையை மாற்றி எழுதலாம் எப்படி எழுதலாம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 15 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னா 1 தான் கிடைக்கும் கரெக்டா 2 ஸ்கொயர்னா 4 கிடைக்கும் 3 ஸ்கொயர்னா 9 கிடைக்கும் 15 ஸ்கொயர்னா 225 கிடைக்கும் சரியா முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1/6 இப்போது இங்கே n வந்து என்னென்னா 15 சரியா 15 இன்ட்டு 15 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 15 ப்ளஸ் 1/6 இப்போது 15 அப்படியே எழுதிக்கணும் இன்ட்டு 15 ப்ளஸ் 1 16 இன்ட்டு 2 இன்ட்டு 15 என்ன வரும் 30 ப்ளஸ் 1 31 பை 6 அடித்து கொடுக்கலாமாப்பா 3 2 6 8 2 16 சரியா இப்போது 1 3 3 I 3 15 மிச்சம் என்ன கிடைக்குதுன்னா 5 இன்ட்டு 8 இன்ட்டு 31 I 8 40 இன்ட்டு 31 40 31 பெருக்கணும்னா 1240 கிடைக்கும் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 225 = 1240 சப்டிவிஷன் 5 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 21 ஸ்கொயர் நமக்கு முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா இருக்குது இங்கே 6 ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சரியா இப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா 1 ஸ்கொயர்லேருந்து 21 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிற கூடுதலை கண்டுபிடிச்சி அதிலிருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 5 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிற கூடுதலை கண்டுபிடிச்சி கழிக்கணும் சரியாப்பா அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 21 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டிட்டோ 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 ப்ளஸ் 5 ஸ்கொயர் முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1/6 இதில் என்னோட மதிப்பு 21 இதில் என்னோட மதிப்பு 5 சரியா பிரதியிடலாமா 21 இன்ட்டு 21 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 21 ப்ளஸ் 1/6 மைனஸ் 5 இன்ட்டு 5 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 5 ப்ளஸ் 1/6 இப்போ 21 அப்படியே எழுதிடணும் சரியா இன்ட்டு 21 ப்ளஸ் 1 22 இன்ட்டு 2 இன்ட்டு 21 42 ப்ளஸ் 1னா 43 கிடைக்கும் 43/6 மைனஸ் 5 அப்படியே எழுதிக்கணும் இன்ட்டு 5 ப்ளஸ் 1 6 இன்ட்டு 2 இன்ட்டு 5 10 10 ப்ளஸ் 1 11 11/6 இப்போ அடித்து கொடுக்கலாமா 3 2 6 2 2 2 2 சரியா 3 3 7 3 21 இந்த சைடு அடித்து கொடுக்கலாமா 1 6 1 6 சரியா என்ன மிச்சம் இருக்குப்பா 7 இன்ட்டு 11 இன்ட்டு 43 மைனஸ் 5 இன்ட்டு 11 இப்போ 7 இன்ட்டு 11 77 77 இன்ட்டு 43
3311 கிடைக்கும். சரியா? மைனஸ் 5 × 11 55. 3311லேருந்து 55 கழிச்சுன்னா 3256 கிடைக்கும். சரியாப்பா? 6² + 7² + 8² + டிட்டோ ப்ளஸ் 21² = 3256. அடுத்தது சப்டிவிஷன் 6. 10³ + 11³ + 12³ + டிட்டோ ப்ளஸ் 20³. நமக்கு முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே 10³ கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை எப்படி மாற்றி எழுதலாம்னாப்பா, 1³ 20³ வரைக்கும் கூடுதலை கண்டுபிடிச்சி அதிலிருந்து 1³ 9³ வரைக்கும் இருக்கிற இயலெண்களோட கணங்களோட கூடுதலை கண்டுபிடிச்சி கழிக்கணும். சரியாப்பா? 1³ + 2³ + 3³ + டிட்டோ ப்ளஸ் 20³ மைனஸ் 1³ + 2³ + 3³ + டிட்டோ ப்ளஸ் 9³. முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1/2 the whole square. இங்கே என்னோட மதிப்பு 20, இங்கே என்னோட மதிப்பு 9. பிரதியிடலாமாப்பா? 20 × 20 + 1/2 the whole square மைனஸ் 9 × 9 + 1/2 the whole square. 20 × 21/2 the whole square மைனஸ் 9 × 10/2 the whole square. அடிச்சு கொடுக்கலாமா? 2 2 2 20, 2 2 2 10. இப்போ என்னப்பா மிச்சம் இருக்குது? 10 × 21 the whole square மைனஸ் 9 × 5 the whole square. 10 × 21னா 210 கிடைக்கும். 210 ஸ்கொயர் மைனஸ் 9 × 5னா 45 கிடைக்கும். 45 ஸ்கொயர். 210யும் 210யும் பெருக்கணும்னா 44100 கிடைக்கும். சரியா? 45 45 பெருக்கணும்னா 2025 கிடைக்கும். அப்போ 44100 மைனஸ் 2025 கழிச்சோன்னா 42075 கிடைக்கும். அப்போ 10³ + 11³ + 12³ + டிட்டோ ப்ளஸ் 20³ = 42075. சரியாப்பா? அடுத்து சப்டிவிஷன் 7. 1 + 3 + 5 + டிட்டோ ப்ளஸ் 71. முதல் n ஒற்றை எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n². சரியா? ஆனால் இங்கே n கொடுக்கல, கடைசி உறுப்பு l தான் கொடுத்துருக்காங்க. இப்போது n கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? 1 + 3 + 5 + டிட்டோ ப்ளஸ் 71. இதில் முதல் உறுப்பு 1. பொது வித்தியாசம் d = t2 - t1. 1 t1 3 t2. அப்போ 3 - 1 = 2. d = 2. நமக்கு L தெரியும் 71. அப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n = L - a/d + 1. மதிப்புகளை பிரதியிட்டோன்னா 71 - 1/2 + 1. 71 - 1னா என்னப்பா கிடைக்கும்? 70 கிடைக்கும். 70/2 + 1. இப்போ அடித்து கொடுத்தோன்னா 2 2 2 6 மிச்சம் 1 2 10. 35 + 1 என்ன கிடைக்கும்? 36. நம்ம n கண்டுபிடிச்சாச்சு 36. சரியா? 1 + 3 + 5 + டிட்டோ ப்ளஸ் 71. இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 36 உறுப்புகள் இருக்குது. 1 + 3 + 5 + டிட்டோ ப்ளஸ் 71 36 உறுப்புகளுக்கு ஃபார்முலா n². அப்படின்னா 36² வரும். 36 × 36 பெருக்கணும்னா 1296 கிடைக்கும். சரியா? அப்போ 1 + 3 + 5 + டிட்டோ ப்ளஸ் 71 1296. கணக்கில் கேட்டிருந்த 7 சப்டிவிஷனையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.